ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹோம்மேடாக எப்படி டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதில் இதில் முக்கியமான ஐட்டமே இந்த பட்டை தான். ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ மூணையுமே நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக அரைக்க போகிறோம். மிக்சியில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்ல பவுடராக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நான் இதுக்கு 2 எக் எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால் 2 எக்கு போதுமானது. இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம நல்ல இந்த எக்கை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அதை நம்ம நல்ல எந்த அளவுக்கு முட்டையை பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா நீங்கள் மேனுவலாக கையில் கூட நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா ஃபுல்லாக அடித்து வச்சு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக அடிச்சாச்சுன்னு. இப்போ நம்ம பொடிச்சிருக்க சுகரை அதில் ஆட் பண்ணி அகெயின் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். அகெயின் நம்ம ஃபுல்லாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா நம்ம அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் சுகரையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் அடித்து வச்சு நம்ம அடுத்ததாக இதில் நம்ம ரவா சேர்த்து தான் பண்ண போகிறோம். ரவா ரோஸ்டட் ரவாவாக இருந்தால் அது நீங்கள் அது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவாவை அதில் ஆட் பண்ண போகிறோம். 100லேருந்து 150 கிராம் ரவா அதுக்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். அதையுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ண போகிறோம். அதையுமே போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சின பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் தான் இதுக்கு முக்கியமான ஐட்டமே. நீங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கீ இல்லை ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி ஒரு பிஞ்சு நீங்கள் இதில் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. கூடவே நம்ம ஒரு அரை கப் பால் சேர்க்க போகிறோம். பால் பார்த்து கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நல்லா பார்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நம்மளோட பேட்டர் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் எந்த ஒரு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே போடலை. நம்ம ஹோம்மேடாக பண்ணுறனால நம்ம அப்படியே தான் பண்ணுறோம். பாருங்கள், எந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்துருக்கோம். இது நல்லா ஃபுல்லாக நெய் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம எல்லா சைடும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா எல்லா ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றி பபுள்ஸ் இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க. ஃபைனலாக பேட்டரை ஊற்றி ஃபுல்லாக தட்டியாச்சு. நமக்கு பபுள்ஸ் இல்லாமல் தட்டிட்டு நம்ம இப்போ முந்திரியும் பாதாமும் க்ரஷ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக தூவிக்கோங்க. கேக் ஃபுல்லாகவே தூவிடுங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். சின்ன சின்ன வீடியோ எடிக்ஷன் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ ஃபுல்லாக தூவியாச்சு. அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம இப்போ கேக் பேக் பண்ண குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். நீங்கள் அவனில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் கேக் டைமிங் தான் 35 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இப்போ குக்கரில் கேஸ்கெட் எடுத்து பண்ணிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. நல்லா வெந்துடுச்சு, சூடெல்லாம் ஆறிடுச்சு. என்னென்னா சுற்றி கொஞ்சமாக நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம். லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம கேக் கட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, நம்மளோட எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரவா கேக் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. பாருங்கள், நம்ம இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.